அதிமுகவில் இருந்து பழகருப்பையா நீக்கப்படுவதற்கு காரணமாக கூறப்படும் துக்ளக் நிகழ்ச்சியில் வெளிப்படையான அவரது பேச்சினை தற்பொழுது காணலாம். அரசியல்வாதிகள் ஒரு நாள் தப்பு செய்வார்கள், இதைத்தான் செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், சுரண்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள். இவர்களுக்கு 3 கடிவாளங்கள் போட வேண்டும் என்று பட்டேல் நினைத்தார். ஒரு கடிவாளம் அதிகார வர்க்கம் பியூரோக்ரசி, இன்னொரு கடிவாளம் பிரஸ், 3வது கடிவாளம் ஜுடிஷியரி. இந்த 3ம் அரசியல்வாதி கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே இந்த மாட்டுக்கு மஞ்சவரட்டு மாட்டுக்கு 3 மூக்கணா கயிறு 3 பக்கம் கயிறு பிடித்து இழுப்பது போல இவர்களை பிடித்து இழுப்பதற்கு தான் இந்த ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லா கையெழுத்து போடுகிற அதிகாரமும் எல்லாம் செய்கிற அதிகாரமும் அதிகார வர்க்கத்துக்கு தான் உண்டு. மந்திரிகள் தீர்மானம் மட்டுமே செய்யலாம். ஆனால் இந்த தீர்மானம் செய்கின்றவர்கள் இவ்வளவு ஊழல் செய்ய முடிவதற்கு காரணம் அதிகார வர்க்கத்தை இவர்கள் கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அதிகார வர்க்கத்துக்கும் இந்த ருசியை காட்டிவிட்டார்கள். உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வா, கவுன்சிலரும் சாக்கடை ஏயும் கூட்டு, மந்திரியும் தலைமைச் செயலக IAS அதிகாரியும் கூட்டு, எல்லாம் கூட்டு. அதை எந்த ஒன்றும் எதுவும் அவர்களை பார்க்காமல் நடக்காது. இல்லாவிட்டால் எப்படி செய்ய முடியும்? இத்தனை 1000 கோடி எப்படி அடிக்க முடியும்? அதிகார வர்க்கம் மட்டும் ஒத்துழைக்காவிட்டால் ஒரணா கூட அடிக்க முடியாது. ஆக நம்முடைய வல்லபாய் பட்டேல் மோசம் போய்விட்டார். நம்முடைய அரசியல் சாசனத்தை ஏமாற்றி விட்டார்கள். அரசியல் சாசனத்தின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது என்பது சில பேர் இருக்கிறார்கள். சுடுகாட்டில் போய் படுத்து உறங்குகிற அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மாதிரி அதிகாரிகளும் உண்டு. அவர்கள் பாராட்டப்படத்தக்கவர்கள் தான். நாடு கெஜ்ரிவாலை தேடி அலைகிறது என்று சொன்னால் நாடு எப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தன் யோக்கியன்னு தெரிஞ்சா போதும், வாப்பா நாடாள வாப்பா, எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு. இப்படி மிந்தி நல்ல ஆள் கிடைச்சா எங்கிட்ட பொண்ணு இருக்கு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றது போய் இப்போ இந்த சிம்மாசனம் சும்மா தான் இருக்கு, வந்து ஆடு நீ வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி நாடு இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது என்று சொல்லி, ஆக இந்த பியூரோக்ரசி அது ப்ரெஸ்ஸு விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. ஐய ப்ரெஸ்ஸு அப்படி கொண்டிய பிடிச்சி இழுக்க வேண்டிய ப்ரெஸ்ஸு விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. எது அரசாங்கம் தான் விளம்பரம் எல்லாத்துக்கும். ஒரு சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம். அதை எந்த பத்திரிகைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறோமோ அந்த பத்திரிக்கை மந்திரியுடைய செய்திகளை தான் பெருசாக போடும். இது இப்படி ஆயிடுச்சு, ப்ரெஸ்ஸு இப்படி ஆயிடுச்சு. ஜுடிஷியரி கொஞ்சம் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் கூட செல்வாக்கு மிக்கவர்கள், செலிபிரிட்டிஸ் இந்த ஜுடிஷியரியை தாண்டி நிற்பது என்பது இன்றைக்கு யோசனைக்கு வருகின்ற அளவிற்கு வரக்கூடாது. அத்தகைய சல்மான் கான் போன்றவர்களெல்லாம் விடுதலையானது குறித்து பேசுகிற போது டிரைவரும் கொல்லவில்லை இவனும் கொல்லவில்லை என்றால் கொன்றது யார்? தாங்களாகவே கொன்று கொண்டார்களா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஆகவே இதுதான் நிலைமை என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் சோயினுடைய அனுமதியோடு அவருக்கு கட்டுப்பட வேண்டும். சோயினுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் பாதீடு என்று ஒன்று உண்டு. ஒரு மன்னன் படையெடுத்து செல்வான், இன்னொரு ஊரை கொள்ளையடிப்பான், அவனுடைய ஆணிரையை பசு கூட்டத்தை கட்டி கவர்ந்து கொண்டு வந்து விடுவான். வந்த பிறகு தன்னுடைய தளபதிகள் இருந்து கடைசி வீரன் வரையிலும், குறி சொன்ன ஜோசியன் வரையிலும் அவ்வளவு பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். இதற்கு சங்க இலக்கியத்தில் பாதீடு என்று பெயர். அது கண்டனத்திற்குரியதாக இல்லாமல் அது ஏதோ இயல்பு போல சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. பாதீடு என்பது பகிர்ந்தழித்தல். அந்த முறை நம்முடைய ஜனநாயகத்தில் சங்க காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் செழித்து ஓங்குகிறது. Thank you.